இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சாமுவேலின் 1வது புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் என்று சாமுவேல் சவுலிடம் சொன்னார். சாமுவேலிடமிருந்து சவுல் விடைபெற்று செல்லும் போது அன்றைய நாளிலே அவன் சந்திக்க இருக்கும் சில நபர்களை குறித்து சொல்லி, தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தாரை சந்திக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்குவார் என்றும் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்து வேறு மனுஷனாவான் என்றும் சாமுவேல் சவுலிடம் சொன்னார். சாமுவேல் சொன்னது போலவே சவுல் அன்றைய தினம் அநேகரை சந்தித்தான். தீர்க்கதரிசிகளை சந்தித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்த போது சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று சொல்லத்தக்க விதத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஆரம்ப நாட்களிலே சவுல் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்பட்டாலும் நாட்கள் செல்ல செல்ல தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை சவுல் காத்து கொள்ளவில்லை. பெலிஸ்தர்களுக்கு எதிரான யுத்தத்தில் சாமுவேல் வர தாமதித்த போது துணிந்து சர்வாங்க தகன பலியிட்டு தேவனுடைய கட்டளையை மீறினான். அமலேக்கியர்களை அழிக்கும்படி தேவன் சொன்ன கட்டளையை மீறி மிருக ஜீவன்களில் அனைத்தையும் அழிக்காமல் முதல் தரமானவைகளை வைத்து கொண்டு அமலேக்கியன் ராஜாவையும் உயிரோடே வைத்திருந்தான். தேவன் சொன்ன வார்த்தையை மீறி சவுல் செய்ததுனால அவனை ராஜாவாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். பொல்லாத ஆவி அவனுக்குள் பிரவேசித்தது. பெலிஸ்தருடன் நடந்த யுத்தத்தில் கோலியாத்தை தாவீது கொன்றதுனால சவுல் கொன்றது 1000, தாவீதை கொன்றது 10000 என்று பெண்கள் பாடின பாடலை கேட்டு தாவீதின் மேல் பொறாமை கொண்டு அவனை கொலை செய்ய முற்பட்டான். எதிரியை வீழ்த்த வேண்டிய ஈட்டியை தாவீதை கொல்ல உபயோகித்தான். காரணம் இல்லாமல் தாவீதை வேட்டையாடி அழிக்க முற்பட்டான். தாவீதின் கையிலே சவுல் இருமுறை அகப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொல்வதில்லை என்று தாவீது அவனை கொல்லாமல் விட்டதை நினைத்தும் கூட பார்க்காமல் தாவீதை பின்தொடர்வதை நிறுத்தாமல் இருந்தான். கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினான். தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு சவுலை தேர்ந்தெடுத்து இஸ்ரவேலின் ராஜாவாக ஏற்படுத்தி இருந்தாலும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாததுனால தேவனால் புறக்கணித்து தள்ளப்பட்டவனாக காணப்பட்டான். நம்மை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம ரட்சித்து அபிஷேகித்து அவருடைய வார்த்தையை அருளி செய்து ஜெபத்துக்கு பதில் தர கர்த்தர் காத்து இருக்கும்போது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தேவ திட்டத்திற்கு எதிராக நாம் செயல்பட்டோமானால் கர்த்தருடைய இருதயத்தை துக்கப்படுத்தி நம்மை குறித்து மனஸ்தாபப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினால் நம்முடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதாகும். நம்முடைய நிலைமை என்ன யோசித்து பார்ப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, சவுல் தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்தது போல நாங்கள் செய்யாதபடி தேவன் எங்களுக்கு அருளின ரட்சிப்பு, அபிஷேகம், தேவனுடைய வார்த்தைகள் இவைகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை குறித்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கவும் எங்களை குறித்து நீர் நினைக்கும் போது உம்முடைய மனம் சந்தோஷப்படும் விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.